சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ரீச் மாதுளை தோட்டத்தில் இருக்கிறோம். மாதுளைக்கு ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் சிரிச்சு கொண்டு நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் வார மாதத்தில் இருந்து மாதுளம்பழம் பிடுங்கிறதுக்கு தொடங்கலாம். 2-3 விதமாக பிளான் பண்ணுறோம். கொண்டு வந்து நீங்களே வந்து காயில் பார்த்து காயலில் பழங்களை பார்த்து பிடுங்கிட்டு நிறுத்து போட்டு பே பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி, இன்னொன்று வந்து நாங்கள் பிடிங்கொண்டு சந்தைப்படுத்துகிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், இது ஒரு கடினமான முயற்சி. அதில் வச்சு பராமரிக்கிறன்றது வந்து ஒரு ஒரு பிள்ளையை பராமரிக்கிற மாதிரி அவதானமாக பராமரிக்கணும். சின்ன சின்ன பாங்க செய்தாக வந்து சென்றாலும் எல்லாத்துலேயுமே தொத்திரும். ஒரு பழத்துலேருந்து இன்னொன்றுக்கு தொத்திரும். ஸோ அதனால எல்லாம் படிவங்கள் பார்த்து எல்லாம் செய்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் முதல் வருஷம். இந்த தலைப்பிரசவம் மாதிரி இது முதல் வருஷ அறுவடை. ஆனால் முதல் வருஷத்திலேயே வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரியான விடயம்தான். பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இந்த கட்டு இந்த மாதுளம்பழத்தின் பாரத்தை தாங்க இல்லாமல் அப்படியே கீழே விழுகிறத நூலில் பிடிச்சி கட்டி கிடக்க. நான் அதுக்கு வேறு ஏற்பாடு நடக்குது. மேலே போஸ்ட் போட்டு போஸ்ட்டில் கம்பியை கட்டி கம்பியில் பிடிச்சி இந்த பாரங்கூடி வர்ற கண்டுகளை பிடிச்சி மேலே கட்டணும். இது மேலே இந்தளவு தூரத்துக்கு இந்த மாதுளங்கண்டு சக்ஸஸாக வந்திருக்கான்னு சொன்னால் நான் எங்களுடைய பணியாளர்கள் தம்பிமார் அவ்வளோ தூரம் எஃபர்ட் மேக் பண்ணி சரியாக கஷ்டப்பட்டு இந்த நிலைமை கொண்டு வந்துருக்கிறாங்க. அதை விட இன்னொரு காரணம், இந்த மாதுளையை எங்களுக்கு ஊக்குவிச்ச நண்பன் ஜீவா. எங்களோட ஜீவா தெரியும், எழுதுமட்டுவாள் நினைக்கிறேன், மிருசுவில் எழுதுமட்டுவாள் நினைக்கிறேன். அவரும் ஒரு மாதுளை தோட்டம் வச்சிருக்கிறார். தான் முதல் மரமானத்தில் மாதுளை தோட்டத்தை கொண்டு தடம் பதிச்சவர். அவருடைய ஒரு அரசனை, ஒரு ஆலோசனை. அதனால் நீங்களும் முயற்சி செய்யுங்க. கண்டுகள் வந்து நீங்கள் ஜீவாவை தொடர்பு கொண்டாலும் எடுக்கலாம், அல்ல ரீச்சாவை தொடர்பு கொண்டீங்கன்னாலும் எடுக்கலாம். நாங்கள் உங்களுக்கு இது எப்படி நாங்கள் எப்படி இதை உருவாக்கலாம், எந்த மாதிரியான ஆலோசனை தேவையான்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளைகளை கொண்டுச்சு அந்த ஆலோசனைகளை வழங்குகிறோம். ஆனால் நடைமுறை சிக்கலை கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காயில் வந்து கிளி கொத்தி இருக்குது. அப்போ கிளி கொத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், வாரக்கிழமை இந்த மேலே ஒரு போஸ்ட் அடித்து, பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட்டுகள் இருக்குது தானே, இந்த போஸ்ட் அடித்து போஸ்ட்டுக்கு மேலே ஒரு கம்பி இழுத்து அந்த கம்பிக்கு மேலே நெட் போட்டு மூடி கட்ட போகிறோம். அதாவது கிளிகள் பறவைகள் ஒன்றும் உள்ள வராத அளவுக்கு மூடி கட்ட போகிறோம். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு கிளிக்கி கொடுக்கலாம் தானே. அப்போ அதுக்கு மேலே நினைக்கக்கூடாது, என்ன இவ்வளோத்தையும் செய்திருக்கிறா கிளிக்கு கொடுக்காம நீ மட்டுமே உழைக்கிறேன்னு சொல்லி கிளிகள் வந்து எல்லாம் கொத்தி இரண்டுறனால அதை கிளியை உள்ளே வராமல் செய்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றை கண்டுபிடிச்சி அது ஒரு காரிய முதலீடுதானது. அந்த நெட் மட்டுமே ஏராளமான காசு. இவ்வளோ தேசத்துக்கு நெட் கட்டுறேன்னு சொன்னால் தெரியும் தானே. இங்கே நாங்கள் மட்டும் போட்டிருக்கோம் போல தெரியும். இந்த கம்பிகளை பார்த்தீங்கன்னா, தூணை பார்த்தீங்கன்னா தெரியும். தூண் மட்டுமே ஒரு 300 தூண் போட்டு கிடக்குதுல. தூணை போட்டு தூணுக்கு கம்பியால் லைனை போட்டு இப்போ இந்த லைனுக்கு மேலே வந்து நெட்டை போட்டு இப்போ இந்த அதுக்கு கீழே இன்னொரு கம்பி லைனை போட்டு அதில் பிடிச்சி இந்த கண்டுகளை கட்டணும். இந்த கண்டுகளை கட்டினீங்கன்னா தான் இந்த கண்டுகள் வந்து உங்களுக்கு காயல் இந்த பாரத்துக்கு முறியாமல் நிமிர்ந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு நீங்களும் செய்யக்கல. இப்படியான பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுக்க நீங்கள் இதில் பார்த்து, இந்த வீடியோக்களை பார்த்து நீங்களும் அதை செய்யலாம். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் போய் நேரங்களை செலவழிக்காமல் உருப்படியாக 4 விஷயத்தை செஞ்சு நல்லா வாரத்துக்கான வழியை பாருங்கோ. எங்களுக்கும் ஏதாவது தேவையாக இருக்குது, உதவியல் தேவை, ஆலோசனைகள் தேவை. இது எப்படி செய்கிறது, எப்படி வெட்டுறது, கொத்துறது, எப்படி நடுறது என்று சொல்லி ஏதாவது தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட நேராக வந்து எங்களோட பிள்ளைகளோட கதையுங்க. அவங்க சொல்லித்தர்றதுக்கு சொல்லி கிடக்கு, பிரச்சனை இல்லை. யாரும் வந்து கேட்டாலும் சொல்லிக் கொடுங்க, இது ஒரு ரகசியம் இல்லைன்னு சொல்லி. ஸோ இது இவ்வளோ தூரமும் போய் எடுக்கலாது. தூரம் நின்று அப்படியே பார்த்துட்டு ஒரு கால் லைக்கை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. இதையும் ஒரு கால் வைரலாகி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதுளைக்கு பெரிய டிமாண்ட் வந்துடும், பழத்துக்கு விற்கிறது ஈஸியாக போயிடும். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு இந்த சந்தைப்படுத்துறது வந்து வெகு இலவாக போயிட்டு முந்தைய தான் சந்தையில் போய் நின்று கூவி மாதுளம்பழம் வாங்குங்கன்னு சொல்லணும்.
இப்போ அப்படியான காலப்பகுதி இல்லை. ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி போட்டு 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சு நெகட்டிவ் கமெண்ட் எழுதி போட்டு 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எழுதி போட்டு அதை வச்சுக்கொண்டே மாதுளம்பழத்தை விற்றுடலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதுளம்பழம் வீடியோவையும் அப்படி நீங்கள் ஏதாவது வகையில் புஷ் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். எனவே நான் நிறைய கதைச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ மாதுளம் தோட்டத்தை வடிவ பாருங்கோ. திரும்பவும் சொல்கிறது ஒன்று தான், நீங்களும் ஒரு 10 கண்டியாச்சும் வீட்டில் வேண்டி வையுங்கோ. வீட்டில் வரக்கூடிய கழிவுப் பொருட்களை வச்சுக்கொண்டு அதை வளர்க்கலாம். பெரிய அளவில் செயற்கையான உரங்கள் எதுவுமே இல்லை. கோழிலேருந்து வரக்கூடிய கழிவு, ஆட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு, மாட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு, இதெல்லாம் குவிச்சு போட்டு கண்டி போட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணியை ஊற்றி வேண்டிங்கன்னா சரி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 10 மாதுளங்கண்டு வச்சிங்கன்னா கூட 10 கண்டிலையும் 100 காய் எடுத்தீங்கன்னா 1000 காய் வரும். யோசிச்சு பாருங்க, 200 ரூபா ஒரு காய் விற்றீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு வருமானம் வீட்டில் இருந்தே வரும். சரிதானே? அதனால் நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்.